தலைப்பு செய்திகள். அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல் குற்ற விசாரணை. அனர்த்த முகாமைத்துவ பிரிவுகள் தயார் நிலையில். 2026 வாக்காளர் கணக்கெடுப்பு பிப்ரவரி முதல். பூசா சிறையில் 100 கைபேசிகள் கண்டுபிடிப்பு. இந்தியாவில் போலி வெறிநாய்க்கடி தடுப்பூசி. ஆஸ்திரேலிய சுகாதாரத்துறை எச்சரிக்கை. விரிவான செய்திகள். தற்போதைய அரசாங்கத்தின் 6 அமைச்சர்களுக்கு எதிரான அறிவிக்கப்படாத சொத்துக்கள் குறித்து பண மோசடி சட்டத்தின் கீழ் விரிவான விசாரணையை தொடங்க லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையம் முடிவு செய்துள்ளது. லஞ்சம், ஊழல் மற்றும் வீண் விரயத்திற்கு எதிரான குடிமக்கள் அதிகாரத்தின் தலைவர் ஜமுனி கமந்த துஷார ஆணையத்தில் தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பாக இந்த விசாரணை தொடங்கப்பட உள்ளது. அதன்படி 5 அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் ஒரு துணை அமைச்சருக்கு எதிராக சொத்துக்கள் எவ்வாறு சேர்க்கப்பட்டன என்பது குறித்து விசாரணை நடத்த ஆணையம் முடிவு செய்துள்ளது. அமைச்சரவை அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க, வசந்த சமரசிங்க, குமார ஜயக்கொடி, சுனில் ஹந்துன்னெத்தி, நலிந்த ஜெயதிச மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ஆகியோருக்கு எதிராக இந்த விசாரணைகளை ஆரம்பிக்க முடிவு செய்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக ஜமுனி கமந்த துஷார 30ஆம் திகதி லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் முன்னிலையாகுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று மேற்கோள் காட்டியுள்ளது. எதிர்வரும் நாட்களில் ஏற்படக்கூடிய மழையுடனான வானிலை அதிகரிப்புக்கு முகம் கொடுப்பதற்காக அனர்த்த முகாமைத்துவ பிரிவுகள் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 29ஆம் திகதி முதல் நிலவக்கூடிய அலைவடிவான காற்று காரணமாக மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதனை கருத்திற்கொண்டு கடற்படை வீரர்கள், விமானங்கள் மற்றும் படகுகளை தயார் நிலையில் வைக்குமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட தெரிவித்துள்ளார். வடக்கு, வடமத்திய, மத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலையை காட்டிலும் மேலும் அதிகரிக்கும் நிலையுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் குறித்து அவதானம் செலுத்தி அவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர், வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அவதானிப்பின்படி கிழக்கு பகுதியில் நிலவும் அலை வடிவான காற்று காரணமாக எதிர்வரும் 29ஆம் திகதி முதல் வடக்கு, வடமத்திய, மத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் அதிகமான மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் முப்படையினர், போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் ஆகியவற்றிற்கு இது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழைக்கான அவசர கால திட்டத்தின் கீழ் படையினர், விமானங்கள், கடற்படை பிரிவுகள் மற்றும் படகுகளை தயார் நிலையில் வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் இது குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் கேட்டுக்கொள்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் கணக்கெடுப்பு பணிகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. முன்னைய ஆண்டுகளைப் போலன்றே கணக்கெடுப்பு உத்தியோகத்தர்கள் இம்முறை ஒவ்வொரு வீட்டிற்கும் வருகை தர மாட்டார்கள் என அந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக சேர்க்கப்பட்ட மற்றும் நீக்கப்பட்ட பெயர்களை கொண்ட ஏ பட்டியல்களை புதுப்பிப்பது தொடர்பான வீடுகளுக்கு மட்டுமே அவர்கள் வருகை தருவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்காளர் தகவல்கள் சேகரிக்கப்பட வேண்டிய வீடுகளுக்கு மட்டுமே உத்தியோகத்தர்கள் செல்வார்கள் என பெப்ரல் அமைப்பு கூறுகின்றது. பெப்ரல் அமைப்பின்படி அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படும் முறைமை அவதானிக்க வாய்ப்பு அளிக்கப்படும். அத்துடன் தகவல்கள் சேகரிக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு வாக்காளராக பதிவு செய்ய தகுதியானவரா இல்லையா என்பது குறித்த உத்தியோகத்தர்களின் பரிந்துரைகளையும் அவர்கள் கண்காணிக்க முடியும். ஏதேனும் முறைகேடுகள் அவதானிக்கப்பட்டால் பிரதிநிதிகள் அது குறித்து கணக்கெடுப்பு உத்தியோகத்திற்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க முடியும் என்றும், அத்தகைய அறிவிப்பின் பிரதியொன்றை சம்பந்தப்பட்ட மாவட்ட பிரதி அல்லது உதவி தேர்தல் ஆணையாளருக்கு உடனடியாக அனுப்ப முடியும் என்றும் பெப்ரல் அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது.
பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையிலிருந்து இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளன. தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக நபர்கள் உட்பட கைதிகளிடமிருந்து இந்த தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அறைகளுக்குள் நிலத்தடியில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளன. கனேமுல்ல சஞ்சீவ கொலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படும் சமிந்து தில்ஷான் என்பவரின் அறையிலிருந்தும் கையடக்க தொலைபேசி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குருல்லா என்று அழைக்கப்படும் பாதாள உலக குழு உறுப்பினர் அமில ஹிருஸ்லாவின் அறையில் சுமார் 1.5 அடி ஆழத்தில் உள்ள ஒரு குமிழியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கையடக்க தொலைபேசி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நௌஃபர் மவுலவின் அறையில் இருந்து 2 கம்பி துண்டுகளும் மீட்கப்பட்டுள்ளன என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சோதனையின் போது இணைய அணுகுகளை வழங்கும் ஒரு ரவுட்டரும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஊழல் அதிகாரிகளின் உதவிகளுடன் சிறைச்சாலைக்குள் இந்த பொருட்கள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். வவுனியா சமணங்குளம் கல்லுமலை பிள்ளையார் ஆலய வளாகத்தில் விகாரை அமைக்கும் பணியில் தொல்பொருள் திணைக்களம் ஈடுபட்டு வருகின்றமை தொடர்பில் அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். அண்மை காலமாக குறித்த பகுதியில் உள்ள பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள விடாது தொல்பொருள் திணைக்களம் தடுத்து வந்தது. அத்தோடு குறிப்பிட்ட இடத்தில் சில ஆண்டுகளுக்கு முன் தொல்பொருள் பிரதேசம் என பெயர் பலகை இட்டிருந்ததோடு அங்குள்ள பிள்ளையார் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகளுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கி இருந்தது. அங்கிருந்த பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளையும் இடைநிறுத்தி இருந்ததோடு எவ்வித புனரமைப்பு பணிகளையும் மேற்கொள்ள விடாது தடை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் ராபிஸ் நோய் தடுப்புக்காக அபைராப் என்ற வெறிநாய்க்கடி தடுப்பூசி பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அபைராப் மருந்து ஐதராபாத்தை சேர்ந்த இந்தியன் இம்யூனாலஜிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் ஒரு பிரிவான ஹியூமன் பயாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இந்தியாவில் அபைராப் தடுப்பூசியின் போலியான தொகுப்புகள் புழக்கத்தில் உள்ளதாக ஆஸ்திரேலிய சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி 2023 ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்தியாவில் அபைராப் என்ற வெறிநாய்க்கடி தடுப்பூசியின் போலியான தொகுப்புகள் புழக்கத்தில் உள்ளன. போலியான தடுப்பூசியை போட்டுக்கொண்டவர்களுக்கு வெறிநாய்க்கடி நோயிலிருந்து முழுமையான பாதுகாப்பு கிடைக்காமல் போகலாம். எனவே அவர்கள் ஆஸ்திரேலியாவில் பதிவு செய்யப்பட்ட வெறிநாய்க்கடி தடுப்பூசியின் மாற்று தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுமாறு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2023 ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி முதல் இந்தியாவில் அபைராப் தடுப்பூசியின் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட டோஸ்களை பெற்றவர்கள் அனைவரும் மருத்துவரை அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவின் மத்திய மேற்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு இருந்து வருகின்றது. இந்நிலையில் கடும் பனிப்பொழிவால் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பனிப்பொழிவு முன்னெச்சரிக்கை காரணமாக 1191 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் 3974 விமானங்கள் தாமதமாகியுள்ளன. நியூயார்க், சிகாகோவில் அதிகளவில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் பெரும் அவதி அடைந்துள்ளனர். நியூயார்க் நகரில் ஒரே இரவில் 10 அங்குலம் வரை பனிப்பொழிவு இருக்கும் என்றும் வெப்பநிலை உறைநிலைக்கு கீழே குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கில் தனி நாடு கோரி போராடி வரும் IS அமைப்பு உலகம் முழுவதும் பயங்கரவாத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த IS அமைப்பை வேரறுக்க அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் தீவிரமான நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகின்றன. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான துருக்கியில் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் IS பயங்கரவாதிகள் புத்தாண்டு தினத்தில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாக அந்த நாட்டின் உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் இராணுவத்தினர் அந்த நாட்டில் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதில் IS அமைப்பை சேர்ந்த 115 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வரலாற்றில் இன்று 1930 மகாத்மா காந்தி பேச்சுவார்த்தைகளுக்காக பிரித்தானியா சென்றார். 2006 எதியோப்பியா மற்றும் சோமாலியா அரசு படைகள் சோமாலியா தலைநகர்
மெகதுசுவை கைப்பற்றியதை அடுத்து இஸ்லாமிய போராளிகள் தலைநகரை கைவிட்டு வெளியேறினர். 2014 இத்தாலி எட்ரியாட்டிக் கடலில் நார்மன் அத்லாண்டிக் என்ற கப்பல் தீப்பற்றியதில் 9 பேர் உயிரிழந்தனர், 19 பேர் காணாமல் போயினர். 2014 சிங்கப்பூர் நோக்கி சென்ற இந்தோனேஷியா ஏர் விமானம் கரிமாட்டா நீரிணையில் விபத்துக்குள்ளாகியதில் அதில் பயணம் செய்த 162 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.